கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்களுடைய கவலை எல்லாம் அவருடைய கரத்துல வைத்து விடுங்க. இந்த உலகத்துல விசாரிக்கிறவர் ஒருவர்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவர் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறதுனால உன் கவலை எல்லாம் எப்போதும் குடும்பத்தில் பெற்றோர்களை ஒன்று விசாரிக்க முடியாது, கணவனை விசாரிக்க முடியாது, எஜமானை விசாரிக்க முடியாது, ஊழியக்காரன் எப்போது விசாரிக்க முடியாது. ஆனால் எப்போது விசாரிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால நீ கவலைப்படாத, உன் கவலையெல்லாம் அவருடைய கரத்தில் வைத்து விடு. உன்னை விசாரிக்கிறவர் அவர் தான். அநேக கவலை இருக்கும். அப்ப இந்த கவலைய உள்ள பாரத்தை விசாரிக்கணும்னா அவர் கரத்துல உன்னை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் தான் விசாரிக்கிறபடியினால், அவர் உன்னை விசாரிக்கிறபடியினால் என்ன உங்கள் கவலைகள் எல்லாம் அவருடைய கரத்துல, அவர் தான் விசாரிக்கிற தேவன். அப்ப எப்போதும் கூட இருக்கு. நீ தனிமையில, வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடங்களில், வீட்டுல கணவன் கூட இருக்க முடியாது, மனைவி கூட இருக்க முடியாது, பெற்றோர்களை கூட இருக்க முடியாது, தொழில் செய்யற இடங்களில் எப்போதும் உன்னை விசாரிக்கிறவர். அப்போ உங்களுடைய கவலையை விசாரிக்கிறவர் அவர் ஒருவர் தான். கவலைப்படுறதுனால நீ ஒரு மலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கவலையோடு இருக்கிறாயா, எனக்கு இன்னும் இந்த காரியங்கள் நடக்கலன்னு சொல்லி அவர் உன்னை விசாரிக்கிறார். உன் கவலை அவருடைய கரத்துல ஒப்புக்கிடு. நிறைய பேர் ஜெபம் பண்ண போவாங்க, எல்லா கவலையும் ஜெபம் பண்ணிட்டு சபையில ஆலயத்துல வச்சு வைப்பாங்க, ஜெபிக்கும் போது இறக்கி வைப்பாங்க. ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த கவலையை தூக்கிட்டு வந்துருது. அப்படி இல்லை, நீ கர்த்தர் வயல அவர் வச்சிடணும். அவர் கரத்துல அந்த பாரத்தை இறக்கி வச்சிடணும், அந்த கவலையை கொடுத்துடணும். நீ சுமக்க முடியாது, கவலை நீ சுமக்க முடியாது. உன்னை விசாரிக்கிறவர் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, என்னை விசாரிக்கிறவர், என் குடும்பத்தை விசாரிக்கிறவர், கணவனை, மனைவி, பிள்ளைகளை, என் தொழில், வேலை, படிப்பு எல்லாம் விசாரிக்கிறவர், என் ஊழியர்களை விசாரிக்கிறவர். ஆண்டவரே, இந்த கவலை எல்லாம், என்னுடைய இருக்கிற எல்லா கவலை எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை, சகோதரி, அநேக கவலைப்படுறதுனால உடம்பு தான் என்ன ஆகும், இதாக. எதை பொறுத்து கவலைப்படாத, எதை பொறுத்து நீ கவலைப்படாத. ஆனா மனுஷனுக்கு கவலை வரும், அப்படித்தானே? கவலைப்படாத மனுஷன் வரும்னு இல்லை. ஆனா இந்த கவலையெல்லாம் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரி, தாயே, தகப்பனே, நண்பனே, இன்னைக்கு கவலையோடு இருக்கிறாயா? உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீ ஒருவேளை நீ இயேசு கிறிஸ்து அறியாம இருக்கலாம், இயேசு யாருன்னு தெரியாம இருக்கலாம், எந்த மதத்துக்காரனா இருக்கலாம், எந்த ஜாதிக்காரனா இருக்கலாம். உன் கவலை விசாரிக்கிறவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அவர் கையில ஒப்புக்கிடு. ஏசப்பா, என் கவலை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய பேருக்கு பிள்ளைக்கு கவலை, கல்யாணம் முடியுங்கிற கவலை இருக்கும். நிறைய பேருக்கு வீடு கட்டலைங்கிற கவலை இருக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கலங்கிற கவலை இருக்கும். நல்ல ஒரு படிக்க முடியல கவலையா இருக்கும். இப்படி பல கவலை இருக்கிறது. ஆனா இந்த கவலையெல்லாம் விசாரிக்கிறவராகிய உங்களை, என்னையும் விசாரிக்கிறவராகிய இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் தாமே விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த கவலையை நினைச்சிட்டு இருக்காதுங்க. நிறைய பேருக்கு கவலைனால நோய் வந்துடும், போராட்டம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அதனால அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். நிச்சயமாகவே எப்போது விசாரிக்கிற அவர் தான். அதனால அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாங்க. நல்ல ஆண்டவரே சோதரம், நீ கவலைப்படுறதுனால ஒரு மலத்தை கூட்ட முடியாதப்பா. ஏற்ற காலையில ஆண்டவரே சோதரனப்பா. அப்பா, நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். அப்பா, நீர் மட்டும்தான் எங்களை விசாரிக்க முடியாது. உலகம், கணவன், பெற்றோர்கள், பிள்ளைகள் யாரும் விசாரிக்க முடியாது. ஆனா நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். எங்களுடைய கவலை எல்லாம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கவலையிலிருந்து விடுதலை கொடுங்க. அவா வீடு வைக்கணுங்கிற கவலை, பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிற கவலை, ஆண்டவரே இன்னும் என் ஜெபம் கேட்கப்படலைங்கிற கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா கவலைகளும் மாற்றி நீர் விசாரித்து அந்த கவலையை எடுத்து போட்டு நம்முடைய நாமத்தை நிலைநாட்ட சொன்னீங்க. அப்படி விசாரிக்கிறக்கா சோத்திரம். நீரபா தாபனே, இந்த கவலையெல்லாம் நீ விசாரிக்கிறக்கா சோத்திரம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். கவலையெல்லாம், குழந்தை இல்லைங்கிற கவலை இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற தேவ பிள்ளைகளை விசாரித்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். கவலைப்படாதுங்க. இன்னும் என்னென்ன கவலை இருக்கலாம், அத்தனை கவலையிலிருந்து ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார், பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ.